கைஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி எங்கே போகிறோன்னா எங்கள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கோம். அங்கே அவங்களுக்கு இன்னும் சொல்லவே இல்லை நாங்கள் வரோன்ட்டு, சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு. ஆல்ரெடி லாஸ்ட் வீக் பிளான் பண்ணோம், பட் நாங்கள் வரலன்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு போகலான்ட்டு பிளான் பண்ணி போயின்னு இருக்கோம். அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும்ன்ட்டு சொல்லவே இல்லை. அவங்க ஃபோன் பண்ணாலும் நாங்கள் அட்டென்ட் பண்ணல. ஸோ அங்கே போய் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. A few moments later. Hey guys, வந்துட்டோம். எல்லு பேசமு ஏதாவது ಪೇಸಮ್ಮು ಹಂಗೆಲ್ಲ ಏನೂ ಇಲ್ಲ. ನಾವು ಮನೆಗೆ ಬರಲ್ಲ 3 days ಆಗೋವರೆಗೂ. ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಅಂತ ಬಂದಿದ್ದೀಗ. ஃபைனலாக வந்துட்டோம். அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல வரோன்ட்டு. ஸோ சடன் சர்ப்ரைஸாக பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்றைக்கி எப்படி போகுது என்னன்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி டயர்டாக இருக்குது எனக்கு. வீடியோ பண்ணுறோம். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்லையா? எங்கள் ஹஸ்பண்டும் அவங்க போய் டின்னர் ஏதாவது வாங்கின்னு வரோம், ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனாங்க. இவங்க 2 பேரும் ட்ராயிங் பண்ணலான்ட்டு பண்ணின்னு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தா எங்கள் வீட்டுக்காரு அப்புறமா அந்த அண்ணா போய் ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கின்னு வந்துட்டாங்க. அதை சாப்பிட்டு அப்படியே உக்காந்து கொஞ்சம் நேரம் விளையாடின்னு இருந்தாங்க. ட்ராயிங் எல்லாம் பண்ணின்னு இருந்தாங்க. ஸோ எல்லாருக்கும் தூக்கம் வருது. ஆல்மோஸ்ட் டைம் 12 o'clock ஆகிடுச்சு. அதனால உக்காந்துன்னு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணின்னு இருந்தோம். பாப்பாவுக்கு வந்துட்டு ட்ராயிங் வராது. ஸோ அதனால அவங்க அப்பா எழுதி கொடுத்துருந்தாங்க. அவங்க ட்ராயிங் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்க. அப்புறமா நானும் எங்கள் ஃப்ரெண்டு போய் தூங்கிட்டோம். பேசின்னு தூங்கின்னு இந்த ரூமில். இவங்க லூடோ எல்லாம் கேம் விளையாடி இவங்க 3:30 ஆயிடுச்சு தூங்குறதுக்கு. நாங்களும் உள்ள பேசி அதே சேம் டைம் ஆயிடுச்சு. The next day. மார்னிங் ஏஞ்சி தோசை மாவு இருக்குது, பட்டு போட்டுக்கலான்னு சொன்னாங்க. சரி, நான் கார சட்னி பண்ணிடுறேன்ட்டு நானும் சொன்னேன். அவங்க ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க போனாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் கார சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பண்ணிடலாம். அவங்க பட்டு போடுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக சாப் பண்ணிவிட்டு 2 பேரும் ஈக்குவலாக வேலை பண்ணிட்டா சீக்கிரம் முடிஞ்சிடும். கொஞ்ச நேரம் உக்காந்து டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாம் பிளான் பண்ணின்னு இருந்தோம். அதுக்கப்புறமா நான்வெஜ் எடுத்துன்னு வரேன், நான்வெஜ் சமையல் செய்யுங்கன்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணோன்ட்டு சீக்கிரம் சாப்பிட்டு சீக்கிரம் வெளியே எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணோம். பட் ஆனால் போக முடியல, மழை வர்ற மாதிரி ஆகிட்டுருந்துச்சி. அதுக்குள்ளே எங்கள் ஃப்ரெண்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டாங்க. அவங்க நான் பட்டு பண்ணுறேன், நீ சட்னி பண்ணது போதும் அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொல்லின்னு நானும் அவங்களும் கொஞ்சம் நேரம் பேசி அப்படியே டைம் பாஸ் பண்ணின்னு குக்கிங் பண்ணின்னு இருந்தோம். எதுக்கு இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னுக்குறேன்னா, நடுவில் கொஞ்சம் கன்னடா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறோம் அதனால. ஸோ அதுக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான்வெஜ் எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கு க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு குக்கிங் பண்ணலான்ட்டு எல்லாம் பண்ணின்னு இருந்தோம். பட் குக்கிங் வீடியோ அவ்வளோவா எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். 2 பேரும் சீக்கிரம் சமையல் முடிச்சுட்டு வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம் இல்லையா. ஸோ அதனால வீடியோ பண்ணவே முடியல என்னால். நான் பிரியாணி செஞ்சேன், அவங்க சிக்கன் குழம்பு அப்புறம் ஒயிட் ரைஸு கபாப் எல்லாம் செஞ்சாங்க. ஸோ அதனால இங்கே பாருங்கள், அவங்க சிக்கன் குழம்பு சேர்த்து கூட கொஞ்சமாக வீடியோ எடுத்து போட்டுருக்கேன் நான். அப்புறமா இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம். இந்த சைடில் அவங்க கபாப்க்கெல்லாம் ரெடி பண்ணாங்க. ஸோ அது ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம். பாப்பா இது ஸ்கேட்டிங் ஸ்கூட்டருன்னு சொல்லுவாங்க, இதில் விளையாடின்னு இருந்தாங்க. எனக்கு இதே மாதிரி வேணும்னு கேட்டுன்னுக்குறாங்க. பட் ஆனால் இப்போதைக்கு வாங்கலை, நல்லதாக இருக்கிறது வாங்கணுன்ட்டு வெயிட் பண்ணின்னுக்குறோம். நெக்ஸ்ட் வீக்கில் வாங்கிடுவோம். பாப்பா இது வேணும்னு கேட்டுன்னு இருந்தாங்க.
அப்புறமா வந்துட்டு 2 பேரும் பேசவே மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு போகிற டைமில் 2 பேரும் மிங்கல் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் மூஞ்சி சேடாக வச்சுன்னு இருந்தாங்க. அப்புறமா குக்கிங் எல்லாம் பண்ணிட்டோம். இவங்க 2 பேர் வெளியே ஃப்ரெண்ட் மீட் பண்ண போனாங்க. இன்னும் வரவே இல்லை. நானும் என் ஃப்ரெண்டும் குக்கிங் எல்லாம் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணின்னு இருந்தோம். அதுக்குள்ளே குக்கிங்கும் முடிஞ்சிச்சு. பிரியாணி கபாபு எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா வந்துச்சு. சிக்கன் பீஸில் வந்து அவ்வளோ நல்லா ஜூஸியாக இருக்குன்ட்டு சொன்னாங்க. பாப்பா எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அது மேலே கொஞ்சம் கபாபு பார்ப்பா சொல்கிறதுக்கு முன்னாடியே வைக்கிறாங்க. நோ 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 அக்கா ಹೇಳ್ಬೇಕು ಇವಾಗಿರು. ஐயோ தேங்க்யூ. நாங்களும் அவங்க 2 பேருக்கோசம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சிக்கலான்ட்டு பிளான் பண்ணோம். பட் அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியல. பார்க் போயிட்டு வந்தாங்க பாப்பாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நாங்கள். அவ்வளோதான் இன்றைக்கி விலாக் இது.